நாங்கள் வந்து இவங்க பூர்வீகமாக இங்கேயே இருந்து காடு தோட்டம் எல்லாம் இங்கேயே இவங்களுக்கு இங்கே இருக்குது. இதுக்கு வழித்தடம் இருக்குதுன்னு சொல்லி நான் என்னுடைய தோட்டத்தை என்னுடைய காட்டை வாங்கினேன். 1.25 ஏக்கரை இங்கே நான் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து நான் விவசாயம் பண்ணணுன்னு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் எனக்கு மாடுகள் இருக்குது, கன்று இருக்குது. அதுக்கு வேணுங்கிற தட்டு புல் எல்லாம் போட்டு இங்கேருந்து தான் நான் சாகுபடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது இவங்க நடத்தல 50 வருஷம் 60 வருஷமாக இதில் நடந்துட்டுருக்குறாங்கங்கிற ஒரு இதில் தான் நானும் இது வாங்கினேன். என்னுடைய பத்திரத்துலேயுமே வண்டி வழித்தடம் எல்லாமே வந்து பாத்தியப்பட்டது, எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இன்றைக்கி என்னங்கிறாங்க, உங்களுக்கு வண்டி வழித்தடங்கள் கிடையாது அப்படின்னா, நான் என்ற பூமிக்கு போய் நான் எப்படி என்ற மாடுகணுங்களுக்கு தேவையான பயிர்களை பயிர் செஞ்சு நான் கொண்டு போகிறது இந்த வழியை அடைச்சா? அதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. என்னுடைய வாழ்வு ஆதாரமே இந்த காடு தான். இந்த காட்டிலிருந்து விவசாயம் செய்ய முடியாமல் என்னை வந்து கதவை அடைப்பேன், வழியை அடைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் வந்து 2 பக்க தோட்டத்துக்காரருமே நான் இது பண்ணுறாங்க. அதனால் தயவு செய்து அரசாங்கம் எனக்கு இந்த வழி என்ற காட்டுக்கு போகிற வழியை வாங்கி கொடுக்கணும். இதில் வேறு என்ற காட்டுக்கு வர்றதுக்கு வேறு வழி இருந்தால் கூட நான் இதையே இது பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ஒரு வழி தான் எனக்கு மார்க்கமே என்ற காட்டுக்கு போகிறதுக்கு. அது வழி மறைக்கிறேன் பண்ணுறேன் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து திடீர்னு இது பண்ணுறாங்க. கம்பி வேலி போடுறாங்க, நான் கேட்டை வச்சு அடைச்சிக்குவேன் இந்த பக்கம் தோட்டத்துக்காரர் சொல்கிறாங்க. அதனால் அரசாங்கம் இதை கூர்ந்து ஆராய்ஞ்சு எனக்கு என்ற தோட்டத்துக்கு போகிறதுக்கு வழி வாங்கி எனக்கு கொடுக்கணும். இல்லைன்னா எனக்கு மன உளைச்சல், எனக்கு நான் வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு ஹார்ட்டு இதாகவே இருக்குது. இது எல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இவ்வளவு இது கொடுக்குற இந்த வள ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கலைங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதனால் அரசாங்கம் இது தலையிட்டு எங்களுக்கு இந்த வழி, எங்களுக்கு தோட்டத்துக்கு போகிற வழியை எனக்கு வாங்கி கொடுக்கணும். அதனால் பாட நாங்கள் அதில் வாடுபடுத்தானே சாப்பிட்றோம். வேறு சாப்பாட்டுக்கு வழி வேணுங்களோ? நாங்கள் என்ன பரம்பரையாக நாங்கள் இங்கேயே தோட்டத்தில் பாடுபட்டு சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பண்ணால் எப்படி? வாங்குறவங்களும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, வாங்குறவங்களும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இடத்த குறுக்காட்டணுங்கிறாங்க. விடமாட்டோம், பத்திரம் இருந்தால் கொண்டு வாங்க, பாண்டு இருந்தால் கொண்டு வாங்க. பத்திரத்தில் வண்டி வழித்தடம் தான் எழுதியிருக்குது, அதுதான் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்கிறோம். நாங்கள் வந்துட்டுருக்கிறோம். எல்லா 50 60 70 வருஷமாக இந்த வண்டி வழித்தடத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் விடமாட்டேன் பண்ண மாட்டேன்னா நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? நாங்கள் எப்படி என்ன போய் விவசாயம் பண்ணி பட்டுப்புழு கொண்டு போய் அவர் ஒரு வாழைத்தார் கொண்டு போகணும், ஒரு தேங்காய் கொண்டு போகணும். போக்குவரத்திற்கு வழி இல்லைன்னா நாங்கள் எப்படி விவசாயம் செஞ்சு விவசாயிக்கு எப்படி நாங்கள் பிழைக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம்? விவசாயினுடைய வாழ்வாதாரத்தையே கெடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறாங்க. அதனால் அரசாங்கம் இதை தலையிட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி செய்ய வேண்டும். அதுதான் நாங்கள் கேட்குற கோரிக்கை, வைக்கிற கோரிக்கை. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். பிறந்து வளர்ந்ததுலேருந்து வேலைக்கெல்லாம் இதில் போயிருக்கிறோம். இப்போ எங்கள் மாமியார் மாமனார் இந்த காடு வாங்கி 50 வயசு ஆச்சு. 50 வருஷமாக நாங்கள் இதில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். ஆனால் இப்போ வந்து தடம் இல்லை, 2 பக்கம் சேர்ந்து 2 வருமே தடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி இங்கே போகிறது வாரது? நாங்கள் பட்டுப்புழு வச்சுருக்குறோம், மாடு வச்சுருக்குறோம், வீடு இருக்குது, பால் கறந்து எப்படி கொண்டு போய் ஊற்றுறது? இதுக்கு எல்லாரும் ஒரு நியாயம் சொல்லுங்கள். எந்த அதிகாரிக்கிட்ட போனாலும் ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க, ஒரு முடிவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தடம் வேணும், இந்த பூமிக்கு போகிறக்கு தடம் வேணும், நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அதிகாரிகள். நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து கல்யாணம் ஆகி நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இதில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். மனசை போட்டு எங்களுக்கு எல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள்.